கும்பிட்ற தெய்வம் நம்ம கூடவே இருக்கா? நான் வணங்குற தெய்வம் என் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கா? என்னோட குலதெய்வம் என்னோட இருக்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதாவது குலதெய்வம், அதாவது இஷ்ட தெய்வம், நீங்கள் வணங்குற தெய்வம் உங்கள் வீட்டு தெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சாமியாடுற தெய்வமாக இருக்கலாம். ஏதோ ஒரு தெய்வம் உங்கள் கூடவே இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது எப்படி? அதாவது நீங்கள் வணங்குற தெய்வம் உங்களோட கூட இருந்துச்சுன்னா, ஏதாவது அசரீத ஒரு குரல் இல்லைன்னா அவங்க பேரை சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு திடீர்னு ஒரு சாமி வர மாதிரி ஒரு நினப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தெய்வம் உங்கள் கூடவே இருக்குது. இல்லை வீட்டுக்கு அடிக்கடி பாம்பு வருது, ஒருத்தவங்க பாம்பு வந்தால் கெட்டதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பாம்பு வந்தால் நல்லது தான், அது தெய்வம் வர்றதுக்கு உண்டான அறிகுறி தான். அது பெண் தெய்வம் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் கண்டிப்பான பாம்பு வந்து வரும். அப்படி வந்தால் அந்த பாம்பு வந்து ஒன்று போயிருச்சுன்னா விட்டுருங்க, போகலைன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கிங்க. வந்துருச்சு அது போயிடுச்சுன்னா, அதே மாதிரி வீட்டில் வந்து காக்கா அதிகமாக கத்துச்சுன்னா ஏதோ ஒரு தெய்வம் வந்து வரப்போகுது, அதாவது ஒரு தெய்வம் வந்து உங்களுக்கு கூடவே இருக்குது, இல்லைன்னா உங்களோட குலதெய்வம் வந்து கூட இருக்குது அப்படின்னு ஒரு சகுனம். அதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வம் வந்து உங்களோட கூட இருந்துச்சு, இல்லைன்னா ஒரு தீய சக்தியெல்லாம் கூட இருக்கலாம். தீய சக்தினா உங்களுக்கு துணையானதான் உங்களோட முன்னோர்களாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி முன்னோர்கள் இருந்தால் கூட இந்த காகம் வந்து அடிக்கடி வீட்டில் வந்து கத்தும். அதேமாரி வீட்டில் வந்து எந்த தொழில் எந்த இது போனாலும் சரி, அது வந்து சரியான முறையில் வந்து ஒரு ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா அந்த இடம் வந்து எந்த தங்குதடையும் இல்லாமல் முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் இருக்குது. ஒரு விஷயம் வந்து நல்லா நடந்துட்டாலே அதை வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம முயற்சினால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒருத்தவங்க தான் அந்த சாமிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு போவாங்க. நம்ம சாமி தான் இதை கடிக்க வச்சுச்சு, நம்ம சாமி தான் அதை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த சாமி இன்னும் மேலும் மேலும் ஒன்று ஒன்றா வாங்கி தரும். அதனால தான் குலதெய்வத்தை வந்து என்றைக்குமே இறுக்கி பிடிச்சிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா கஷ்ட காலத்துலேயும் குலதெய்வம் தான் உங்களுக்கு கூடவே வரும். அதனால் என்னைக்கு வந்து உங்கள் குலதெய்வம் தான் உங்களுக்கு முன்னாடி. ஏன்னா ஒரு குறி சொல்கிற ஒரு சாமியாட்டிகிட்டே போனாலும் உங்களோட குலதெய்வம் இல்லாமல் நீங்கள் அங்கே குறி வாங்க முடியாது. எனக்கு குலதெய்வமே பிடிக்கலைங்க, எனக்கு இந்த சாமி தான் பிடிக்கும், நான் அங்கே போய் குறி கேட்க போகிறேன்னா உங்கள் குலதெய்வம் அனுமதி இல்லைன்னா அந்த சாமி கூட குறி சொல்ல முடியாது. அதாவது ஒரு யமனே உங்களோட உயிரை எடுக்கணும்னா உங்கள் குலதெய்வம் அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு தான் சக்தி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் குலதெய்வத்தை பொறுத்தளவில் நீங்கள் நினைக்கிற நேரம் என்றைக்குமே உங்கள் கூட இருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தை வந்து எந்த நேரம்லாம் அழைக்கிறது, அதாவது உடல் மனம் சுத்தமாக இருந்தால் உங்கள் குலதெய்வத்தை அணைக்கலாம். அதேமாதிரி கஷ்ட காலத்தில் குலதெய்வத்தை நிறையா இருக்கப்பட்டிருக்கீங்க, நிறையா நினைங்க. அதாவது கஷ்ட காலத்தில் தான் சாமியோட பேரை சொல்லணும். நல்லா இருக்கும்போது உங்களுக்கு சொல்ல தோணாது. எல்லாருக்குமே பொதுவாகவே பொறுத்தான் கஷ்ட காலத்துலேயும் தான் தெய்வத்தை தேடுவோம். அதே மாதிரி கஷ்ட காலத்துலேயும் சரி நல்ல காலத்துலையும் சரி எப்போவுமே குலதெய்வத்தை வந்து பேரை சொல்லிக்கிட்டே இருங்க, குலதெய்வத்தை பட்டிக்கிட்டு இருங்க. அந்த தெய்வம் வந்து உங்களை விடாமல் உங்களை பின்னாடியே உங்கள் கூடவே வரும். அதனால் குலதெய்வத்தை பொறுத்தளவில் என்றைக்குமே உங்களோட கூடவே இருக்கும். அதே இஷ்ட தெய்வமாக இருந்தால் அது வந்து ஒரு சில அறிகுறிகள் காட்டும். ஒவ்வொருத்தவங்க ரொம்ப அதாவது தெய்வம் நம்பிக்கை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு மேலே குலதெய்வம் வந்து முழுமையாக இறங்கி அப்படி இருக்குன்னா அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இல்லை ஒரு வீட்டிலேயே இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி யாரோ வர மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் நிகழும். அதாவது இங்கே யாரோ போன மாதிரி இருக்கும், கடைசியில் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் கூட கேட்பீங்க, யார் இரு போனது அப்படின்னு வீட்டில் கேட்டாங்க, நான் இங்கே தானே இருக்கேன், நான் இங்கே வந்தேன். அந்த மாதிரி நம்மளோட மனதுக்கு அந்த மாதிரி தோற்றங்கள் ஃபுல்லாக மாறி மாறி தோன்றும். அது உங்களோட தெய்வங்கள் வந்து உங்களோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறிகளாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும், வேண்டினது எல்லாமே நடக்கும். அதுமாதிரி ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து ஒரு வாக்கு சொல்லி அது பழிச்சிருச்சுனாலே அது வந்து வாக்குன்னா சாமி ஆடிட்டு சொல்கிறது கிடையாது, சாமி ஆடாமையே ஒரு சொல்லிட்டிங்கனாலே அப்போ ஏதோ ஒரு தெய்வம் உங்களை வந்து கூடவே இருக்குது, உங்களை பற்றி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த தெய்வத்தினால தான் நீங்கள் வந்து உங்கள் சொன்னது வந்து நடக்குது. அதனால் எப்படியும் ஒரு தெய்வம் கூட இருக்குது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தெய்வம் கூட இருந்தால் அடிக்கடி உங்களுக்கு அந்த தெய்வத்தோட பேர் சொன்னாலே ஏதோ ஒரு தெய்வம் உங்கள் கூட இருக்குது. தெரிலனா கூட ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை பேர் சொல்லும்போது உங்கள் உடம்பு சிலிர்க்கும். அது கட்டாயமாக அந்த தெய்வம் உங்கள் கூட இருப்பதை உணர்த்தும். நீங்கள் அழைத்த நேரம் அந்த தெய்வம் வரும் அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் அதில் இருக்கும். அதே மாதிரி அந்த குலதெய்வத்து பேரை சொன்னாலே நம்மளுக்கு சாமி வர மாதிரி வரும். அது முன்னாடியே சொன்னேன், அந்த மாதிரி கூட வரும்.
அதுவும் குலதெய்வம் வந்து நம்மளோட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு முறைகள் தான். இப்படி குலதெய்வத்தை வந்து பல முறையில் நம்ம காண்போம். உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் எந்த மாதிரி காட்சி அளிச்சிச்சு, உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த மாதிரி காட்சி அளிச்சிச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடை பற்றி வேறு எதுவும் தகவல் வேணும், இல்லை கருப்பசாமியை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறணும், அவரை பற்றி மேலும் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்லணும் அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செய்வன இது இருக்குது, அது எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் எந்த கேள்வியாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செய்யுங்க. அதுக்குண்டான பதில் அடுத்த வீடியோவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கான வீடியோ பதிவு நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனலில் விரைவில் பதிவு செய்யப்படும். நன்றி, வணக்கம்.